ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 6/3/2025 மாசி 22ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைய தினம் வாஸ்து நாள் வருது. நம் வீட்டில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காது. வேலை கிடைச்சாலும் நல்ல ஒரு ஊதிய உயர்வு இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா, வீட்டில திருமணம் ஆகாம அ குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டங்கிறது அந்த வீட்ல இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா நான் வாஸ்து பார்த்து தான் கட்டினேன். ஆனா என் வீட்ல நெறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னும் சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாஸ்து என்னதான் நம்ம கரெக்டாக கட்டியிருந்தாலும், நம் வீட்டில் கண் திருஷ்டிங்கிறது விழுந்துடுச்சு அப்படின்னாலே, நிச்சயமாக ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, எந்த ஒரு எதிர்வினையும் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம் வீட்டில் கஷ்டம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் பார்த்தா வீடு கட்டும்பொழுது சரியான அமைப்போடு கட்டியிருப்பாங்க. கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா பிரச்சனை எதுவும் இருந்திருக்காது. ஆனால் நம்ம வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகளால் நம்ம சில மாற்றங்களை செஞ்சுருப்போம். அது வாஸ்து தோஷமாக மாறி நிறைய பிரச்சனைகள் வர இது ஒரு காரணமாக இருந்திருக்கும். இந்த வாஸ்து தோஷத்துலேருந்து விடுபடுறதுக்கும், பண வரவுங்கிறது வீட்டில் அதிகரிக்கிறதுக்கும், வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை இப்படி அனைத்துமே இருக்கிறதுக்கு இந்த வாஸ்துனால் நம்ம பயன்படுத்திக்கணும். வாஸ்து ரீதியாக ஒரு வீட்டில் நல்ல ஒரு காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருந்துச்சுனாக்கா அங்கே தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. காற்று புகாதபடி அடைச்சா மாதிரி சில வீடுகள் இருக்கும். ஜன்னல்கள் எல்லாத்தையும் எப்பொழுதுமே மூடி தான் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருள் சூழ்ந்த மாதிரியே இருக்கும் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா. அந்த வீட்டில் பண வரத்துங்கிறது குறையும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்க துவங்கும். ஏதாவது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பண பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். தடை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கணும்னா நம்ம வாஸ்துனால் பயன்படுத்திக்கலாம். வாஸ்து செய்யறதுக்குன்னு நல்ல நாள் இருக்குது. ஒரு வீட்டிற்கு ஒரு இடத்திற்கு வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அது வாஸ்து நாளில் நம்ம செய்யலாம். வாஸ்து செய்ய நல்ல நாள்னு கேலண்டரில் குறிச்சிருக்கும். இந்த நாளில் நம்ம வாஸ்து செய்யறதுக்கு மட்டும் இல்லாமல் திருஷ்டி பரிகாரத்தையும் நம்ம செய்யலாம். அதாவது நம்ம வீடு கட்டிட்டோம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அடுத்தடுத்து பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் கண்டிப்பாக திருஷ்டியாக தான் இருக்கும். நல்லா இருப்பாங்க, திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை நடக்கும். சில பேர் பார்த்தா நோய்வாய்ப்படுவாங்க. ஏதாவது ஒரு வண்டி நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு பழுதாயிடும். இப்படி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பொல்லாத கண் திருஷ்டி தான் காரணம். இந்த மாதிரி திருஷ்டிலாம் வாஸ்துனால நம்ம எடுக்கலாம். உங்கள் வீட்டில் திருஷ்டி இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பொறாமையோடு பார்க்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் இந்த பரிகாரத்தை அதற்காக நீங்கள் செய்யலாம். வாஸ்து செய்யக்கூடிய அந்த நல்ல நாளில் கிழக்கு பார்த்தபடி வீட்டிற்கு வெளியில் வந்துடுங்க. வீட்டில் எல்லாருமே வெளியில் வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, அதில் கொஞ்சம் வெண்கடுகு, 3 மிளகாய், வரமிளகாய், அதை எல்லாத்தையும் சேர்த்து வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை திருஷ்டி சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருஷ்டி சுற்றி நெருப்பில் போட்டு திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நெருப்பு ஒரு தூபக்காலில் உண்டு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருஷ்டி கழித்து அதில் போட்டுருங்க. அந்த பொருள் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெண்கடுகு பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்கும், ஒரு துர்நாற்றத்தோடு வெடிக்கும். வரமிளகாயில் இருக்கக்கூடிய அந்த நெடியும் பரவ ஆரம்பிக்கும். இது எளிமையான திருஷ்டி பரிகாரம். வாஸ்துனால செய்யும் பொழுது வாஸ்து பரிகாரமாக ஆகிடும். மாதத்தில் ஒரு முறை வாஸ்து நாளில் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் திருஷ்டி சுற்றி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, செய்வினை, ஏவல், திருஷ்டி இப்படி எல்லாமே வெளியேறி பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். பண வரத்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் நஷ்டம் உள்ளவங்க, வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க, குடும்பத்தில் தீராத சிக்கலில் தவிக்கிறவங்க, வாஸ்து ரீதியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்க துவங்கும். வாஸ்து பரிகாரத்திற்கு வீட்டை சுற்றி நம்ம பசுமையான செடி கொடி தாவரங்களை நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி செடி கொடி தாவரங்கள் வளர்க்கும் பொழுது வாஸ்து தோஷங்கள் நீங்கும். நாளைய தினம் வாஸ்து நேரம் பார்த்திங்கன்னா 10:32லேருந்து காலை 10:32லேருந்து காலை 11 இந்த நேரம் உங்களுக்கு வாஸ்துனால கேலண்டரில் குறிக்கப்பட்டிருக்கும், பார்த்துக்கோங்க.
அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோமியம் கிடைச்சிது அப்படின்னாக்கா அந்த கோமியத்தை நீங்கள் வீடு முழுவதாக தெளித்து விடலாம். கோமியம் கிடைக்காத பட்சத்தில் நல்ல தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு கலந்து வீட்டை சுற்றி வீடு ஃபுல்லாகவும் நீங்கள் தெளித்து விடுங்க. ஈசான மூலை இருக்கு இல்லையா, அந்த ஈசானிய மூலையில் ஒரு சொம்பில் நல்ல தண்ணீர் ஊற்றி அதற்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு கலசம் எப்படி ஏற்றி வைப்போம் அந்த மாதிரி கலசம் மாதிரி வச்சு நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த கலச அமைப்பு அதை நீக்கிடும். இதுவுமே உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது குறைபாடு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி வீட்டில் வாஸ்து குறை இருந்ததுனாலும் நீங்கள் இந்த நேரத்தில் வாஸ்து நாள் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகமும் நீங்கள் சொல்லலாம். வீட்டில் வாஸ்து குறை நீக்கும் ஸ்லோகம் என்னென்னா, ஓம் வாஸ்து புருஷாய நம, ஓம் ரத்த லோசனாய நம, ஓம் கிருஷ் யாங்காய நம, ஓம் மகா காயாய நம. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதை வீட்டில் வாஸ்து குறை இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை தினமுமே நீங்கள் ஒரு 12 முறை நீங்கள் சொல்லலாம். ரொம்ப பாதிப்பால் கஷ்டப்படுறவங்க நிச்சயமாக அந்த பாதிப்பு நீங்கள் நலம் உண்டாகும். இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வாஸ்து நாளில் மட்டும்தான் இந்த தண்ணீர் தெளிக்கணும்னு இல்லை, வெள்ளிக்கிழமையில் கூட இந்த கோமியத்தை நீங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து விடலாம். ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் அதே மாதிரி வீட்டு நிலக்கதவு இருக்கு இல்லையா, அதற்கு பன்னீரால் நல்லா கொஞ்சம் தெளித்து அந்த நிலக்கதவு படியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம், மஞ்சளோட பன்னீர் சேர்த்து அதோட குங்குமமும் சேர்த்து வச்சு பூ ஒன்று வச்சு விடுங்க. இந்த வாஸ்து நாளில் எப்பொழுதுமே இதை டெய்லியுமே நீங்கள் பண்ணலாம். டெய்லியும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வாஸ்து நாள்லையாவது நீங்கள் நிலை பூஜை, இந்த பூஜை ரொம்ப அதிகமாக செய்யணும் அவசியம் இல்லை, ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் இந்த ஒரு பூஜை கூட நீங்கள் நார்மலாகவே நீங்கள் செய்யலாம். இதுவுமே நம்ம வீட்டை பாதுகாக்கும். மறக்காமல் நாளைய தினம் இது முடிஞ்சால் எல்லாத்தையும் செய்யுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் திருஷ்டியாவது வீட்டுக்கு கழித்து விடுங்க. மாலை நேரத்துலையாவது இந்த மாதிரி வரமிளகாலாம் உங்களால் சுத்த முடியல அப்படின்னாக்கா சும்மா ஒரு எலுமிச்சை பழமாவது நீங்கள் சுற்றி போடுங்க. இல்லைன்னா ஒரு சூடமேற்றியாவது நீங்கள் அந்த வீட்டை நீங்கள் சுற்றி போடலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா காலையில் யமகண்டம் வரும். வியாழக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே யமகண்டம் வரும். நீங்கள் ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியானம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலம் வருது. நீங்கள் இந்த நேரத்தை தவிர்த்து கூட நீங்கள் நிலைவாசல் பூஜை நீங்கள் செய்யலாம். நாளைய தினம் அஷ்டமி திதி கூட வருதுங்க. மாலை 3:55 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அதுக்கு பின்பு அஷ்டமி திதி தொடங்குது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:03 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. நாளைய தினம் வாஸ்து நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு வாஸ்து நாளிலையும் நீங்கள் வீட்டுக்கு சுற்றி போட மறக்காதீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி நிலைவாசல் பூஜை செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்துக்கு குபேர சம்பத்து நிச்சயமாக கிடைக்கும். நாளைய தினத்தை தவற விடாதீங்க. நன்றி.